சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வந்து நிறையா நான் லிவிங் திங்ஸ், மொமெண்ட்ஸ், சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரியே பார்த்துட்டு ஒரு லவ்வுக்கு எழுதுறதே வந்து நான் மறந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஸ்பெசிஃபிக்காக லவ்வுக்காக மட்டும் எழுதுனது வந்து இந்த 4-5 லைன். ஓகேவா? சும்மா அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அழகாக வந்து வர்ணிச்சுப்பாங்க அவங்களே. இது நான் படிச்சிடுறேன், ஏன்னா இது வந்து ஒரு மோர் தென் யூஷுவல் மாதிரி தான். இது எனக்கு அப்படி தான் தோணுது. சரியா? நான் வந்து படிக்கிறேன், படிச்சுட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் நட்டு வைத்தேன் ஒரு முத்தப்பூவை உன் கன்னம் என்னும் காட்டில், அது வேர்கள் விட்டு வீட்டை சேர்ந்தது உன் இதயம் என்னும் கூட்டில், பருத்தி பூவும் பற்றி கொள்ளும் உன் பாதச் சுவடு சூட்டில், நான் காதல் பாடம் கற்றுக்கொள்வேன் உன் கூந்தல் என்னும் ஏட்டில். இது வந்து ஒரு அழகாக வந்து இமேஜின் பண்ணுற மாதிரி, அவங்கள இமேஜின்றதை விட ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு கவிதை தான் இது. இது படிக்கவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப அப்படியே பெரிய பாலிஷ்டு வேர்ட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் நட்டு வைத்தேன் ஒரு முத்தப்பூவை உன் கன்னம் என்னும் காட்டில் அப்படின்றது வந்து எனக்கு நான் பார்க்கும்போதெல்லாம் உன் கன்னத்தில் முத்தம் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி. அது வேர்கள் விட்டு வீட்டை சேர்ந்தது உன் இதயம் என்னும் கூட்டில் அப்படின்றது என்னது அப்படின்னா, பேசிக்காக நான் கொடுத்த முத்தம் வந்து அது வேர் விட்டு உன் ஹார்ட்டை போய் சேர்ந்துடுச்சு, அவ்வளோ க்ரிப்பாக இருக்குது என்னோடய முத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உன் இதயம் பருத்தி பூவும் பற்றி கொள்ளும் உன் பாத சுவடு சூட்டில். பருத்தி பூன்றது வந்து பஞ்சு பூ. அந்த பஞ்சு செடி பார்த்துருக்கீங்களா? அது வெடித்தா அப்படியே ஒரு மாதிரி புசுன்னு வரும். அந்த மாதிரி அந்த செடி வந்து இப்போ பஞ்சுக்கு வந்து ரொம்ப மிதமான ஒரு லைட்டு ஸ்பார்க் இருந்தாலே அது பற்றிக்கும். சரியா? அதில் வந்து நெருப்பு பிடிச்சிக்கும் டக்குன்னு. நான் இங்கே வந்து என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட அந்த பாத சுவடு இருக்குது. பாத சுவடுனா அந்த கால் நடக்கிற அச்சு இருக்குது தெரியுமா? அது வந்து எவ்வளோ வார்மாக இருக்குன்னா, அந்த பருத்தி பஞ்சு கூட அப்படியே டக்குன்னு ஃபயர் பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா வார்மாக இருக்குது. நான் காதல் பாடம் கற்றுக்கொள்வேன் உன் கூந்தல் என்னும் ஏட்டில் அப்படின்றது எனக்கு உன்னோட கூந்தல் பிடிக்கும். நான் வந்து அந்த காதல் பாடம் கற்றுக்கொள்வேன் உன் கூந்தல் என்னும் ஏட்டில் அப்படின்றது வந்து எனக்கு உன் கூந்தல் எவ்வளோ பிடிக்கும், அதை வந்து நான் எவ்வளோ அட்மையர் பண்ணுறேன். இது ஏன்னா இந்த லைனுக்கு என்னால் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் டக்குன்னு கொடுக்க தெரில. அது ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு அழகாக இருக்குல்ல. எனக்கு எவ்வளோ அழகாக உன்னை பிடிக்கும், உன்னோட கூந்தல் எவ்வளோ அழகாக ஒன்று என்கிட்டேருந்து ஏன் இப்படி வளருது மண்டை வாய். இப்போ வந்து உன்னோட கூந்தல் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, நீ அதில் எனக்கு அதை வச்சு எனக்கு ஏதாவது சொல்லித்தர போகிற அப்படின்னா கூட நான் அப்படியே கண் கட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு நான் கூந்தலையே ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு. சரி, இந்த லாஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்தை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப வளரிருக்கேன். சரி, நான் காதல் பாடம் கற்றுக்கொள்வேன் உன் கூந்தல் என்னும் ஏட்டில் அப்படிங்கிறது வந்து எனக்கு உன் கூந்தல் பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். அதுதான் உனக்கு இருக்கிறதுலே ரொம்ப அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அதை நான் வந்து அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வேளை நான் ஒரு டாப் ரேங்க் மாணவன் வந்து கவனிக்கிற மாதிரி, போர்டில் லெசன் நடத்தினா கவனிக்கிற மாதிரி நான் உன்னோட கூந்தலையே கண்ணை கட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது சொல்கிற மாதிரி. இப்போ அதுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உனக்கு வந்து க்ரிப்பாக முத்தம் கொடுக்க பிடிக்கும். எந்த அளவுக்கு அந்த முத்தம் க்ரிப்பாக இருக்குன்னா, அந்த முத்தம் இங்கே கன்னத்தில் கொடுக்கக்கூடிய முத்தம் வந்து ஒரு வேர் விட்டு உன் ஹார்ட்டுக்கே போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி நீ எவ்வளோ வார்மாக இருக்க அப்படின்னா, ஒரு காட்டன் கூட உன்னோட அந்த நடந்து போன பாத சுவடில் வந்து விழுந்துச்சுன்னா அது அப்படியே பேர்ன் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி வார்மாக இருக்க நீ அப்படி சொல்கிற மாதிரி. அவ்வளோதான் விஷயம். இந்த கவிதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் இந்த மாதிரி தான் அட்மையர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா
நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்காக எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.